ஜூலை 6ஆம் தேதி நடந்த எபிசோடோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு பயங்கர எமோஷ்னலான எபிசோடு தான் போச்சு. ஆரம்பமே என்னென்னா, நேற்று கண்ணம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த பாரதியும் ஹேமாவும் வீட்டுக்கு வராங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கிட்ட அவங்க அந்த ஹேமா வந்து லைனாக ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லும் போது அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹேமா வந்து சௌந்தர்யா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் செல்ஃபி எடுத்துக்கிட்டோம், இந்த மாதிரி கேசரி செஞ்சு கண்ணம்மா வந்து கொடுத்தாங்க, அதை வந்து நானும் பாரதி அப்பாவும் சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து சௌந்தர்யா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க அதை கேட்டுட்டு ஒரு சில காமெடிகளையும் பண்ணுறாங்க. என்னங்க ஒன்றுமே கண்டுக்காமல் இருந்தவன் இப்போ கேசரிலாம் சாப்பிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சௌந்தர்யா. அதுக்கப்புறம் வர சீனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்வீட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைய நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க குழந்தை பிறக்கும் போது திருப்பவும் கொரோனா இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு மன குழப்பத்திலே இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கடுத்த சீன் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு பயங்கர ஒரு ஹாப்பியான சீன். கண்ணம்மாவும் லக்ஷ்மியும் இருக்க மாதிரியான காமிச்சிருக்காங்க. அதில் வந்து லக்ஷ்மி வந்து கண்ணம்மாவுக்கு வந்து தோசை சுடுறது எப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்குது நண்பர்களே. அதில் பார்த்திங்கன்னா வந்து லக்ஷ்மி வந்து கேட்குறாங்க, ஏமா உங்களை வந்து ஹேமா வந்து சமையலம்மா அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே கண்ணம்மாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. அது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தாங்க. யார் என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம பதில் சொல்லிடலாம். ஆனால் நம்ம பசங்க ஒரு கேள்வி கேட்டால் மட்டும் நம்மளால் பதிலே சொல்ல முடியாது. அந்த மாதிரி கண்ணம்மாவும் அதுக்கு திகச்சு போய் நின்று வேறு ஏதாவது ஒரு பதிலை சொல்லி மழுப்பிட்டு போயிடுறாங்க. அது அப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹேமா வந்து பாட்டிமா கிட்ட வந்து இந்த மாதிரி என்னோட அம்மா பேர் கண்ணம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டிராயிங்கை வரைஞ்சி காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே சௌந்தர்யாவால் சந்தோஷம் தாங்க முடியல. அவங்க உனக்கு எப்படிம்மா இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுவாம்மா எனக்கு அது நல்லாவே தெரியும், ஏன்னா வந்து நான் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகும்போது நான் வந்து அங்கே பார்த்தேன், அதில் வந்து என்னோடய அம்மா பேர் கண்ணம்மான்னு தான் இருந்துச்சு. என்னோட அம்மா பேர் நிஜமாலுமே கண்ணம்மா தானா, உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு ஹேமா வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவையும் அஞ்சலியும் சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை வந்து பார்த்த உடனே அஞ்சலியும் சௌந்தர்யாவும் வந்து ஷாக்காகி பார்க்குறாங்க. அட இது எப்படிடா வந்து ஹேமாவுக்கு தெரியுன்ற மாதிரி. அவங்க கேட்ட உடனே தான் வந்து ஹேமா சொல்கிறா, இந்த மாதிரி நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகும்போது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நண்பர்களே. அதோடு இன்றைக்கி எபிசோடும் நிறைவடைஞ்சிருது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி எபிசோடை பார்த்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அப்படியாப்பட்ட ஒரு எபிசோடு தான். எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாதிரி தான் டைரக்டர் இன்றைக்கான எபிசோடை எடுத்திருக்காங்க. இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் புதுசாக தமிழும் சரஸ்வதியும்னு சொல்லிட்டு ஒரு புது சீரீஸ் வரப்போகுது. அந்த புது சீரீஸோட அப்டேட்ஸ் மற்றும் அதோட டெய்லி ரிவ்யூவுக்காகவும் இதுக்கப்புறம் வரப்போகிற புது பிக் பாஸ் சீசனுக்கான அப்டேட்ஸ் மற்றும் அதோட ரிவ்யூவையும் நான் இதுக்கு மேலே டெய்லியும் போடலான் இருக்கேன். உங்களுக்கு இந்த பேஜ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு எபிசோட் காலையில் 8 மணிக்கெலாம் வந்துடும் நண்பர்களே. ஸோ மறக்காமல் காலையிலே வந்துடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.